ஒரு ஸ்ட்ரீட் சைடு ஹோட்டல்ல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹோட்டல் வரைக்கும் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு 8 ரூபாய் ஸ்பூன் எடுக்கிறாங்கனாலும் வந்து நீங்க அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து பில்லு போட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய பொருள் ஓபனா என் ரேட்டுக்கு எவனும் செஞ்சு தரவே முடியாது. அது ஓபன் சேலஞ்ச் தான். என் கிரேட்ல என்னோட குவாலிட்டியில எவனுமே இங்க செஞ்சு தர மாட்டான். நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாத்துட்டு வாங்க. என் ரேட்டுக்கு யாரும் தர முடியாது. நம்ம ஓபனா சேலஞ்ச் பண்ணிதான் ரேட் எல்லாம் நாங்க ஓபனா போட்டு வச்சிருக்கோம். வெசல்ஸ் மட்டுமே சொல்லணும்னா வீடியோ நீங்க 4 நாள் பார்த்தாலும் வீடியோ முடியாது. நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு 4 சேர் ஒரு டேபிள் செட் 4850 ரூபாய் மட்டும்தான். இந்த மாதிரி சேர் போட்டு 4 சேர் வெறும் 3850 ரூபாய் மட்டும்தான். 3.5 2 டைனிங் டேபிள் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். மாதிரியான டபுள் பர்னர் அடுப்பு ஹாஃப் கவர் சொல்லுவாங்க 7850 ஹாஃப் கவர் 9850 பாத்தீங்கன்னா ஃபுல் கவர். 2க்கு 2 நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 2850 ரூபாய். 2க்கு 2 பாத்தீங்கன்னா வெறும் 5850 தான். டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ். ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 இது ரெகுலர் சைஸ் தான். 3க்கு 2 பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் 12500 தான். தோசைகள் வந்து 3க்கு 2 4க்கு 2 இதுல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16500 தான். கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பந்தி டேபிள்னு கேட்பாங்க இல்லையா, பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2250 ரூபாய். மே மந்த்துக்காண்டி நம்ம போட்டுக்கிறது எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 கல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 14850 ரூபாய் தான். ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் எல்லாம் இது ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38850 ரூபாய் மட்டும் தான். இது எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நீங்க. டீ ஸ்டால் காம்போ ஆஃபர் மொத்தமா இந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34850 ரூபாய் மட்டும் தான். சைனீஸ் காம்போ ஆஃபர் இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24850 ரூபாய் மட்டும் தான். இந்தியன் காம்போ ஆஃபர் 25 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 78850 ரூபாய் மட்டும் தானே. 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 18850 ரூபாய் மட்டும் தானே. ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து 2,50,000 ரூபாய் இருந்தாலே போதும். நீங்க ஒரு பெரிய ஹோட்டலாவே வச்சு இந்த 4 காம்போ வச்சிருந்தாலும் ஒரு லாரி ஃபுல்லா சரக்கு ஏத்தி நம்ம ஹோட்டல்ல வந்து இறக்கிடலாம். வேஃபல் மிஷின், ஆயில் ஃப்ரையர், தேங்காய் திருவுறது, பாப்கார்ன் மிஷின், இன்செக்ட் கில்லர், அதாவது ஹோட்டலுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பூன்ல இருந்து அவங்க கஸ்டமர் சாப்பிட்டு எடுத்து வைக்கிற தட்டு, குக்கர் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த மிக்ஸி வேணும் நீங்க கேக்குறீங்க அந்த மிக்ஸி உங்களுக்கு ஃப்ரீ. ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை ராமாபுரத்துல இருக்கக்கூடிய KSN-Co கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் சைடு ஹோட்டல்ல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹோட்டல் வரைக்கும் இருக்கக்கூடிய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜூஸ் கடையோ ஒரு டீ கடையோ பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 வெப் சேர் 3க்கு 2 டைனிங் டேபிள் MS ஃப்ரேமோட நம்ம போட்டு கொடுத்தோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட் 4850 ரூபாய் மட்டும் தானே. வெறும் 4850 ரூபாய். நம்ம ஒரு டைனிங் டேபிள் போது ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஒரு இந்த மாதிரி வேணும், ஆனா கொஞ்சம் குவாலிட்டியா வேணும்னா இது தாராளமாவே இருக்கு. ஒரு சேர் வெளியே நீங்க போய் எடுக்கிறீங்கனாலும் இருக்கிறதுலே கம்மியா கொடுத்தா 800 ரூபாய் போடுவாங்க. நீங்க 800 4 போட்டு பாருங்க டேபிள் ரேட் அதுவே வந்துரும். உங்களுக்கு 4 சேர் ஒரு டேபிள் செட் 4850 ரூபாய் மட்டும் தான். இல்ல நான் வந்து ஹோட்டல் வைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதோட பாருங்க அதுல இருந்து இப்ப 3க்கு 2 சைஸ் வரும். இந்த இரும்பு சேர் பாத்தீங்களா, அதுவும் அதே போல 3க்கு 2 வந்து இப்போ ரோட் சைடு ஷாப் நாங்க ஆரம்பிக்கிறோம், இந்த கம்மியா தான் வேணும் தாபா அந்த மாதிரி போடுறாங்கன்ற பட்சத்துலனா இந்த மாதிரி சேர் போட்டு 4 சேர் போட்டுட்டீங்கன்னா வெறும் 3850 ரூபாய் மட்டும் தான். இல்ல எனக்கு கொஞ்சம் ஹையா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர் போட்டு எடுக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு 5850 வரும். அதுல இல்ல எனக்கு இப்ப இரும்பு சேர் வேணாம் எனக்கு ஸ்டீல்ல வேணும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அந்த மாதிரி போறாங்கன்ற பட்சத்துல இந்த மாதிரி உங்களுக்கு 3/4 இன்ச் பைப் சேர் 4 3க்கு 2 டைனிங் டேபிள் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் மட்டும் தான். இல்ல எனக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் குவாலிட்டியா வேணும்னா சேம் அதே சைஸ்ல அதாவது 3க்கு 2 டைனிங் டேபிள் செட் வித் ஸ்டீல் ஃப்ரேம் சேர் பைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் பைப். இப்ப நீங்க அந்த பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். 3/4 இன்ச் பைப்புக்கும் 1 இன்ச் பைப்புக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7250 ரூபாய் மட்டும் தான். இது நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாத்துட்டு வாங்க. இப்ப நான் இன்னொன்னு என்னன்னா பார்கெயின் பண்ணாது, இது வந்து நம்மகிட்ட இருக்கிறதுல கம்மியா கொடுக்கணும் அப்படின்ற பேருக்கு தான் நம்ம கொடுக்கறதே தவிர்த்து நீங்க 100 டேபிள் எடுத்தாலும் சரி 1000 டேபிள் எடுத்தாலும் சரி நாங்க சந்திரமண்டலத்துல இருந்து வந்தாலும் அப்படின்னாலுமே சரி ரேட்டு நம்ம இது பிக்சட் ரேட் தான். நம்ம எங்க இருந்து வரோம் தெரியுமா, உங்க கடையை பார்த்து வீடியோ போடுறது வீடியோ பார்த்துட்டு நம்ம கடைக்கு வரணும்ன்றதுனால தான் வீடியோ போடுறோன்றதுனால கம்மியா தரது இல்ல, நம்ம கம்மியா தரோம் அதனால வீடியோ போடுறோம். ஓகே, என்ன ஜி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராவே கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல கம்மியா கொடுத்தா வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு மேல இல்ல ஒரு சில புரிஞ்சுக்கிற கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க. 100ல 2-3 பேர் தான் அந்த மாதிரி சண்டை போடணும் அப்படின்னு வரவங்க சண்டை போட தான் செய்றாங்க. நம்ம இங்க அவங்களையும் சொல்றேன் விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து என் கடையில வந்து ஓகே ஏன்னா கம்பேர் பண்ணி தாராளமா நீங்க கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வார்த்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து என்ன விஷயம்னா ஏன்னா அவ்வளவு லோ ரேஞ்சில தான் வந்து எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரக்டா விசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கம்பேர் கோர்ஸா பேசணும்ன்றது கிடையாது. யூடியூப்ல நம்ம இப்ப இத மாதிரி பேசினா நேர்ல பேசணும் உங்களுக்கு தெரியாது. நம்ம யூடியூப்ல பேசணும் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படி சிரிச்சு பேசிட்டு அப்புறம் பேசினா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும்.
தெரியும். அதே போல கஸ்டமர் நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்களும் கொஞ்சம் தன்மையா பேசணும். எல்லாம் நிறைய பேர் வரவங்க எல்லாருமே அப்படிதான் சண்டை போடணும்னு பேசுறாங்க. கஸ்டமர் நாங்க எப்படி வேணா பேசுவோம், அப்படி கிடையாதுங்க அர்த்தம். பொருள் வாங்குற நாங்களும் மனுஷன் தான். உங்களை நீங்க என்ன ஒருத்தனை பாக்குறீங்க, நான் உங்களை மாதிரி 1000 பேரை பார்க்கணும். அப்ப நாங்க எவ்வளவு பேசணும், அந்த மாதிரி நம்ம பேச போறது கிடையாது. கஸ்டமருக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசணும். அதே போல அவங்க கொஞ்சம் மறுத்து பேசினா நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது என்னன்னா, ஒரு ஹோட்டலுக்கு எப்படி டைனிங் டேபிள் முக்கியமோ அதே போல கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இரும்புல, இப்ப இரும்புலயுமே நம்ம கிட்ட இருக்கும். இரும்புல பாத்தீங்கன்னா 3850 ரூபாயில இருந்து நம்ம அடுப்பு இருக்கு. இருந்தாலும் இல்ல எனக்கு அதுக்கு மேல ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னு கேக்குற கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டபுள் பர்னர் அடுப்பு, ஹாஃப் கவர் சொல்லுவாங்க. இந்த சைடு கவர் இருக்காது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2 பர்னர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7850 ரூபாய் மட்டும்தான். அதே போல இல்ல எனக்கு நான் வெளியே வச்சு பண்ண போறேன், இப்ப கிச்சனுக்குள்ள வச்சு பண்றாங்கன்ற பட்சத்துக்கு இது ஓகே. இல்ல நான் கடைக்கு வெளியே வச்சு பண்ண கவரா வேணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா கவரா வரும் கீழே. மற்றபடி அடுப்பு எல்லாமே ரெண்டுமே சேம் தான். இதுக்கு தரப்போற பர்னர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஸ் வரைக்கும் எல்லாமே சேம் தான். ஆனா இதுல ஹாஃப் கவர் வரும், இதுல ஃபுல் கவர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய் மட்டும் தான். இது இந்த வீடியோ இல்ல ப்ரீவியஸ் வீடியோலயும் போய் பாருங்க, நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபர் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு இதோட விலை ஏற கிடையாது, அதனால நம்மளும் ஏத்த கிடையாது. இதுக்கப்புறம் விலை ஏறினான்ற பட்சத்துக்கு தான் வந்து நம்ம ஏத்த போறோமே தவிர அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ஹாஃப் கவர், 9850 பாத்தீங்கன்னா ஃபுல் கவர். இது வந்து சைனீஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தானே இல்ல, இப்ப இது வந்து நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். இப்ப பட்ஜெட் ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு இது நம்ம கம்மியா கொடுத்துருக்கோம். ஆனா குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம வந்துட்டு குவாலிட்டி கம்மியா இருக்குமோ ரேட் கம்மியா நீங்க அதெல்லாம் நினைக்க வேணாம். அதை பத்தி தெரிஞ்ச ஆளை நீங்க கூட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு போனா. இதுக்கு மேல எனக்கு ஹெவியா வேணும்ன்ற பட்சத்துக்கு இப்ப இதுல 1.25 பைப் வரும். இதுல 1.5 பைப்போ இல்ல 2 பைப் இருக்கு, ராடு மாதிரி வச்சு செஞ்சு தரணும்னு கேட்டா கூட நம்ம அந்த மாதிரியான சைனீஸ் ரேஞ்சு டூம் வச்சு செஞ்சு தருது. அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதோட அடுப்பு இந்த ரேட்டு நீங்க கேட்கிற மாதிரி செஞ்சு தரணும்ன்ற பட்சத்துக்கு அதுக்கேற்ற போல ரேட் வரும். அதுவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்ல 202 கிரேட்ல 20 kg வரைக்கும் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். நாங்க ஓகே, அப்ப ஃபுல் கஸ்டமைசேஷன் இருக்கு. நம்ம எல்லாமே இதுன்னு இல்ல, நம்ம இது அதுக்கப்புறமா பார்க்க போற எல்லா பொருளுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு கடை இவ்வளவு தான், இப்போ 2 தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அது மாதிரியே நம்ம செஞ்சு தந்துட்டு தான். அது அடுத்தது நம்ம பொருள் பார்க்கணும். இப்ப அடுத்தது என்னன்னா, இதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெகுலரான ஆஃபர் தான் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்குது. ஸ்டாண்டிங் டேபிள். இப்ப இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, டைனிங் டேபிள் போடுறதுக்கு வசதி இல்லாம சரி வெளியே எனக்கு 2-3 ரவுண்ட் டேபிள் போதும், ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெளியே வச்சு தான் போட போறோம் அப்படின்ற பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் இதுல 2க்கு 2, 2க்கு 2 இல்ல 3க்கு 3 வரைக்கும் நம்ம கேட்டாலும் செஞ்சு தந்துட்டு இருக்கோம். 2க்கு 2ல நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 2850 ரூபாய். இது நல்ல ஒரு மீடியமான வெயிட்ல நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஈஸி கேரி தான். அதே போல வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஹெவியாவும் இருக்கும். ஒரு ஆள் தூக்கி நீங்க உள்ள வச்சுக்கிற பட்சத்துல அந்த மாதிரி இருக்கும். வெறும் 2850 தான். இல்ல எனக்கு இது மேல ஹெவின்னு கேட்டாலும் நம்ம செஞ்சு தரலாம், அதுக்கேற்ற பிரைஸ் வர போகுது. இப்ப அதே இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடைக்கு ஒரு கெஃபேக்கோ இந்த மாதிரி கேக்குறாங்க, அதாவது பிளைவுட் போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5850 வரும். அதாவது இது 2க்கு 2 சைஸ். இது வந்து 2க்கு 2 அதுக்கு மேல போட முடியாது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப அழுத்தினாங்கன்ற பட்சத்துக்கு 3 போட்டாங்கன்னா பிரேக் ஆயிடும். 2க்கு 2 ரெகுலர் சைஸ். 2க்கு 2 பாத்தீங்கன்னா வெறும் 5850 தான். இல்ல எனக்கு இதுல ஸ்டீல் ஃப்ரேம் வச்சு வேணும்னு கேட்டாங்கனாலும் நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு. கலர் வந்து இதுல எந்த கலர் கேக்குறாங்களோ நீங்க கலர் பேலட் உங்களோட கலர் பேலட் எடுத்துட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா கூட என்ன கலர் கேட்டா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு தரலாம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ். இதுல வந்து இது வந்து நம்ம மத்தவங்களோட இதுல நம்ம ஹெவியா அந்த மாதிரி 202 கிரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9500 தான். இதுல 4க்கு 2 போறீங்கன்ற பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா அது வெறும் 12500 ரூபாய் மட்டும் தான். இல்ல அதே போல இப்ப டீ காலையில நான் ஒரு ஜூஸ் வைக்க போறேன்ற பட்சத்துக்கு ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 இது ரெகுலர் சைஸ் தான். இது வந்து ஏன் ரெகுலர் சைஸ் தெளிவா நம்ம சொல்லிட்டே இருக்கனா 3க்கு 2 4க்கு 2 தான் எல்லா கடையிலுமே வச்சிருப்பாங்க. அதுக்கேத்த கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு கேட்க பட்சத்துல நம்ம அதிகமா சைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதனால தான் அந்த வார்த்தை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். 3க்கு 2 பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் 12500 தான். இதே 4க்கு 2ன்ற பட்சத்துல போறீங்கன்றப்போ 16500 நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். இதோட கிரேடுமே பாத்தீங்கன்னா 202 கிரேட்ல 20 kgல நம்ம வந்து தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல எனக்கு ஹெவியா வேணும்பா, இல்ல ஏன்னா பீச் ஓரம் சைடு அந்த மாதிரி வைக்கிறாங்கன்ற பட்சத்துல கொஞ்சம் 202 வந்து பாத்தீங்கன்னா உப்பு காத்துல வந்து கொஞ்சம் ரஸ்டாவும் சொல்லுவாங்க. அதுலயே நம்ம இதுல எனக்கு 304 வேணும் அந்த மாதிரி கேட்டீங்கனாலும் இல்ல 304 எனக்கு 18 கேஜ் வரைக்கும் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கேஜ்ன்றது இந்த ஷீட்டோட திக்னஸ். கேஜ்னா ஒரு சில பேர் என்ன கேஜ்னா 18 கிலோன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. 18 கேஜ், அதாவது ஷீட்டோட திக்னஸோட வேல்யூ கம்மியாம அந்த இப்ப 18 16ன்னு வரப்போ அதோட திக்னஸ் கூடிக்கிட்டே இருக்கும். அதனால சொல்றேன் 20 கேஜ்ன்றது ரெகுலரா நம்ம போட்டு கொடுக்குற கேஜ். அதே நம்ம 18 கேஜ்ல 202 கேஜ்ல போட்டுட்டாலும் உங்களுக்கு நம்ம செஞ்சு தரலாம். இல்ல 304லயுமே எனக்கு 18 கேஜ் 16 கேஜ் வரைக்கும் நீங்க போறீங்கன்றப்போ நம்ம செஞ்சு தரலாம். அது அதுக்கான ரேட் வரும். இப்ப நம்ம அடுத்தது என்னன்னா இப்ப சைனீஸ் எடுத்து பார்த்தோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல் வந்து 3க்கு 2 4க்கு 2 இந்த சைஸ்ல நம்ம 5க்கு 2 6க்கு 2 வரைக்கும் நீங்க கேக்குறீங்க பட்சத்துல நம்ம செஞ்சு தரலாம். ரெகுலரா பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 சொன்னா போல. இதுல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16500 தான். அதுவே இப்ப இந்த மாதிரி 4க்கு 2 இல்ல எனக்கு பெருசா வேணும் அந்த மாதிரி கேக்குறாங்கன்ற பட்சத்துக்கு 4க்கு 2 வந்து 20500. இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பர்னர் தான். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோஸ் வந்து ஹைட்ராலிக் ஹோஸ்ல போடுவோம் நம்ம. அது அப்புறம் செட்டிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை செட்டிங், காப்பர் பைப், மத்தவங்க இதெல்லாம் இரும்புல போட்டு தந்துட்டு ரேட்டு கம்மியா போட்டு தருவாங்க. நம்ம அப்படி இல்ல, ஒரு நல்ல மாஸ்டர் கூட்டு வந்தீங்கனாலே அவரே உங்களுக்கு சொல்லிடுவாரு. நான் உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப 3க்கு 2க்கும் அதே போல இப்ப நம்ம எவ்வளவு சின்ன அடுப்பு இருந்தாலும் இப்ப 20500 ரூபாய்க்கு அடுப்புக்கு என்ன நம்ம போடுறோமோ அதே போல இந்த 3850 ரூபாய் அடுப்பு நம்ம அதே ஃபிட்டிங் தான் போடுவோம். கஸ்டமர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்
பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நம்மகிட்ட வரணும், கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. அவங்ககிட்ட நான் பொருள் எடுத்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, அதனால அடுத்தது உங்கள்கிட்ட எடுத்து வந்திருக்கேன்னு சொல்றதுக்காக மட்டுமே தான் நம்ம வந்து எல்லாமே. அதாவது இது இப்ப இரும்பு அடுப்பு 3850, 3000 ரூபாய்க்கும் தரதுக்கு இருக்காங்க. அதுல எப்படின்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இரும்பு பைப்பு போட்டு காப்பர் கோட் அடிச்சிருப்பாங்க. நீங்க இது வந்து நீங்க மேக்னெட் வந்து செக் பண்ணி பார்த்து கூட இது காப்பர் காயில், இது வந்து பித்தளை பைப். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ் வந்து ஹைட்ராலிக் ஹோஸ். இந்த இது இருக்கும் பாருங்க, இது எப்படின்னா நீங்க எவ்வளவு பிரஷர் சப்போஸ் வருதுனாலும் டூப்ளிகேட் பைப் போறாங்கன்ற பட்சத்துக்கு புடுங்கிட்டு அடிச்சிடும் டப்புன்னு. இப்ப நிறைய ஹோட்டல்ல நீங்க பாப்பீங்களா ஒரு மாதிரி ஃபயர் ஆகுறது, அதெல்லாம் டூப்ளிகேட்ல கொடுத்துறாங்க. நம்ம அந்த மாதிரி இல்ல. அதுல சொன்ன மாதிரி தான் 20,500க்கு நம்ம என்ன இது போடுறோமோ அதே தான் உங்களுக்கு 3850 அடுப்பா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சிங்கிள் அடுப்புல வந்து 2500 அடுப்பா இருந்தாலும் சரி, எல்லா அடுப்புமே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு செட்டிங்லாம் உங்களுக்கு பக்காவா கொடுப்போம். அதுக்கேற்ற ரேட் வரும். இல்லப்பா எனக்கு அங்க 3000 தரணும் அதே மாதிரி தானே போட்டு தரலாம். அது வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க இதையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். மட்டி குவாலிட்டி போட்டு தான் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எங்க கடைக்கு வரவே வராதுன்னு கூட சொல்லுவேன் நான். குவாலிட்டி அந்த குவாலிட்டிக்கான ரேட் உங்களுக்கு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு இப்ப மேல வந்துட்டு வேலை பாக்குறவங்களுக்கு சொல்லி ஒரு தனியா வச்சு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. கல்யாணத்துக்கு அந்த மாதிரி பந்தி டேபிள்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2250 ரூபாய். இது நீங்க 1 எடுத்தாலும் சரி இந்த ரேட்டு தான், 100 எடுத்தாலும் சரி, 1000 எடுத்தாலும் சரி இந்த ரேட்டு தான். இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெவியா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இது வந்துட்டு 16, இது வந்து 17 இன்ச் வரும். 17 இன்ச்சுக்கு 6 அடி ஹைட்ல வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சேம் அதே தான். இது ஆனா இது வந்து 20 இன்ச் வரும். இது 17 இன்ச் போய் இதுல இருந்து கூட பிளஸ் இதுக்கும் உங்களுக்கு ஹெவி தெரியும். இதை விட இது வந்து ஹெவியா இருக்கும். இல்ல கொஞ்சம் பெரிய பெரிய மண்டபத்துக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா கேட்பாங்க. பிளஸ் அதே போல ஹோட்டலுக்குமே சைட்ல பந்தி டேபிள் வச்சுட்டு இந்த சாம்பார் வாளி எல்லாம் வச்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது பயங்கரமா நல்லா ஒரு குவாலிட்டியா இருக்கும். இது வந்து 3475. இது 2250 வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல போட்டு போற 70க்கு 17 இன்ச் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 67க்கு 20 இன்ச் வரும். எல்லாமே அந்த குவாலிட்டிக்கு ஏத்த ரேட். நீங்க யூடியூப்ல வந்து பாத்துட்டுமே இந்த ரேட்டுக்கு இதை தாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம தர மாட்டோம். இது அதுக்கான வெயிட்டுக்கு அந்த ரேட்டு, அதுக்கான ஹெவிக்கு இந்த ரேட்ல வரும் உங்களுக்கு. இப்போ சொல்றேன், நீங்க எத்தனை எடுத்தாலும் சரி நம்ம யூடியூப்ல வீடியோலன்னு போடுறது கஸ்டமர் அதை பார்த்துட்டு வந்து எங்கெங்கயோ இருப்பாங்க, சரி வெளியே நீங்க அதிகமா கொடுத்து எடுத்துட போறீங்க அப்படின்ற மாதிரியான போடுறதுதான். நீ வீடியோல போடுற எனக்கு இன்னும் கம்மியா கொடுன்றதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அதே நம்ம திருப்பி சொல்லிடுறோம். நம்ம எங்க இருந்து வந்தாலுமே சரி ரேட்டு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இதுல போட்டிருக்க ரேட்டு கொடுக்குற ரேட்டு தான். நீங்க 1000 டேபிள் எடுங்க, என் ரேட்டுக்கு யாரும் தர முடியாது அப்படின்னு சொல்லி தரதுனால தான் வந்துட்டு நம்ம வீடியோல சொல்ல யாரும் வந்து கோச்சிக்கலாம். ஓகே ஜி, நம்ம கேஎஸ்என் போல இந்த மாதிரி ரெகுலரா நீங்க சூப்பரான ஒரு பிரைஸ்ல சூப்பரான குவாலிட்டில எல்லாமே வச்சு காமிப்பீங்க. இருந்தாலும் இப்ப சம்மர் ஆஃபர் அந்த ஆஃபர் சொல்லிட்டு நிறைய ஷாப்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷாப்ல என்ன இப்ப புது ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெகுலரான ஆஃபர் தானே. நம்ம அடிச்சு போட்ட ஆஃபர் தான். நீங்க எப்ப வந்தாலும் அந்த ஆஃபருமே இருக்கும். ஒரு 3 மாசம் அந்த ஆஃபரோட டைம். இதுக்கு இப்ப போட்டுருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மே மந்த்துக்காண்டி நம்ம போட்டுக்கிறது எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 3க்கு 2 இப்ப இது பாத்தீங்க இல்லையா, 3க்கு 2 டீ ஸ்டால்ல 9500, 4க்கு 2 12500. இதுல இருந்து எல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஒரு மீடியமா இருந்தா கூட இவ்வளவு ஹெவியா வேணாம் கொஞ்சம் எனக்கு. ஏன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு லேடிஸ் எல்லாம் வந்துட்டு அதை எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயுமே வீல் இருக்கும். இதுலயே வீல் இருக்கும், அதுலயே வீல் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியா பாத்தீங்கன்னா 3க்கு 2 8850 ரூபாய். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 பாத்தீங்கன்னா 10850 ரூபாய். அதே போல ஜூஸ் ஸ்டால் இதுல பார்த்தோம் பாத்தீங்களா 12500 16500ல. அதே போல இதே கான்செப்ட் தான். எனக்கு இப்போ ஒரு லேடிஸோ இல்ல இப்ப நாங்க சின்ன பசங்க தான் யூஸ் பண்ணோம், இல்ல மீடியமா இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்றாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா வெறும் 11850 ரூபாய் மட்டும்தான். அதுவே 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா வெறும் 13850 ரூபாய் மட்டும்தான். அதே போல உங்களுக்கு கட்டிங் டேபிள் இப்போ வந்து ஹோட்டல்ல வந்து இப்போ கட் பண்ண தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ற டேபிள் கேட்பாங்க. இல்லனா ஒரு சாம்பார் வாளி வைக்கிறதுக்கு வேணும் அந்த மாதிரி ஸ்பேஸ் மிச்சம் பண்றதுக்கு அந்த மாதிரி டேபிள் கேட்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் 3க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5850 ரூபாய். அதுவே 4க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். இப்போ அதே போல சைனீஸ் அடுப்பு நீங்க பாத்தீங்கன்னா அது ரெகுலர் ஆஃபர் தான் 7850 9850. இப்போ பார்க்க போறதா இருக்கிறதுல பெரிய ஒரு ஆஃபர். இப்போ இது எப்படின்னா உங்களுக்கு தோசை கல்லு பாத்தீங்க இல்லையா 16500 20500. அது வந்து அதே மாதிரி தான், அதே கல்லு தான். இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 கல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 14850 ரூபாய் தான். நல்லா பாத்துக்கோங்க. நீங்க வீடியோல கூட ப்ரீவியஸா போயிட்டு கூட ஓட்டி பார்த்து கூட திருப்பி பாருங்க. 16500, 4க்கு 2 வந்து 20500. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 வெறும் 14850 ரூபாய் மட்டும்தான். 4க்கு 2 வந்து வெறும் 18850 ரூபாய் மட்டும்தான். நீங்க அந்த வீடியோலயே கூட ஓட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதே போல ரவுண்ட் டேபிள் ரெகுலர் ஆஃபர் தான் 2850 3850. இதோட கதை என்னன்னா எப்படி பண்ணி இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்கன்ற பட்சத்துல எல்லாமே பொருள் எல்லாமே அதே தான். ஜூஸ் ஸ்டால் டீ ஸ்டால்ல மட்டும் தான் உங்களுக்கு வெயிட் கம்மியாவோ இல்ல அது வந்து நம்ம ஓபனா சொல்லி கொடுக்குறது. தோசை கல்லுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல நீ மொத்தமா நிறைய பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ல நம்ம பண்ணி தரலாம் ஃபுல்லாவே. அதனால போட்டுருவோம். இந்த ஆஃபர் வந்து ஃபர்ஸ்ட் 1 மாசம் 2 மாசம் இப்போ 3 மாசம் இப்ப மேல இருந்து மே ஜூன் ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அந்த ஆஃபர்ல நம்ம கொடுத்தலாம். திருப்பி ஃபர்ஸ்ட்ல சொல்றேன் பாருங்க, நிறைய பொருள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த ரேட்ல வந்து உங்களுக்கு போட்டு தரலாம் உங்களுக்கு. ஏன்னா தனியா இப்ப நம்ம எடுத்து முடிச்சு டிஸ்கவுண்ட் அது இது கொஞ்சம் பேரம் பேசி ரொம்ப அது வந்து என்னன்னா வாக்குவாதம் ஆயிருது. அதனால இப்ப அது என்னன்னா நீங்க வெளியே கூட போய் பாத்துட்டு வாங்க, கஸ்டமர்
கஸ்டமர் சொல்ற அளவுக்கு நம்மள அந்த சூழ்நிலைக்கு தள்ளிடுறாங்க கஸ்டமர். அதனால சொல்றேன். ஏன்னா அப்ப சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா அப்படி யூடியூப்ல சொன்ன மாதிரினா அதுலயுமே நான் தெளிவாலாம் சொல்லியிருப்பேன். கேட்கணுன்றவங்க கேட்பாங்கல்ல, அதுக்குதான் நான் திருப்பி தெளிவா சொல்லிடுறேன். நிறைய பொருள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல பார்கெயின் பண்ணி ரேட்டு குறைக்கணும்னு நீங்க அவசியமே இல்ல. அந்த ரேட்டு உங்களுக்கு நான் வந்து இதுல கம்மி பண்ணி தந்துருவேன். 14,850, 18,850. அதனால நீங்க எதுவுமே கவலைப்படாம இந்த ஆஃபர் வரும் மே, ஜூன், ஜூலை முடியிற வரைக்கும். இந்த வீடியோ காமிச்சு நீங்க வந்து இந்த சேனல் நாங்க பார்த்தோம், நீங்க சொல்லிருக்கீங்கன்னு காமிச்சிட்டு நீங்க யார்கிட்ட வேணா காமிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க, நம்ம ஜஸ்மாட நேம் சொல்லிடுங்க, சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆஃபர் வாங்கிக்கோங்க. ஏன் இவ்வளவு கருக்கா போல்டா சொல்றாங்கன்னா கரெக்டான ரேட்டு நியாயமா கொடுக்குறாங்கன்னா மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பிரைஸுக்கு கிடைக்காது. என்ன குவாலிட்டியோ என்ன கிரேட் இருக்கோ அந்த கிரேட் வைஸ் ரேட் உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால வீடியோவில் இவ்வளவு தெளிவா இவ்வளவு கருக்கா பேச முடியாது. நியாயமா பண்றவங்களால மட்டும்தாங்க இவ்வளவு போல்டா பேச முடியும். என்ன இப்படி பேசுறாருன்றதை விட்டு தாண்டி நமக்கு பொருள் வந்து நியாயமா குவாலிட்டியில கிடைக்கணும், நியாயமான விலையில கிடைக்கணும். அப்படி வேணும்ன்றதை மட்டும் மைண்ட் செட் பண்ணா கண்டிப்பா கேஎஸ்என் போல தாராளமா நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை எடுத்துட்டு போகலாம். அதே போல இப்ப 16,500 சொன்னாங்களே, இப்ப அது எப்படி நாங்க 14,850 கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒருவேளை குவாலிட்டி கம்மி பண்ண அதெல்லாம் கிடையாது. அதே கல்லு தான். அதனால திருப்பி சொல்லிடுறேன். இப்ப பொருள் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப பேரம் பேசுறது எனக்கு ஒரு 1000 குறைக்க 500 குறைக்க கேட்பாங்கல்ல, அத மாதிரி எந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு பட்சத்து சரி. இப்ப ஏன்னா 100-150 கஸ்டமர் ஒரு நாளைக்கு வருவாங்க. எல்லாருமே எடுக்கிறாங்களா கேட்டா கிடையாது. ஒருத்தர் சும்மா வராங்க, ஒரு சில பேர் ஐடியா வருவாங்க. அவங்களும் குறை சொல்ல கிடையாது. வந்து பாருங்க, நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்ல. வந்து பாருங்க, சுத்தி பாருங்க. நீங்க எல்லாத்துலயுமே ரேட் இருக்கும். போட்டு நீங்க பட்ஜெட் நான் இதெல்லாம் ஆரம்பிக்க போறேன் அப்படி இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இப்ப வரப்போற காம்போலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க கேக்குறீங்க போன் பண்ணாங்க, சப்போஸ் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் அனுப்பிச்சுட்டா போதும். இந்த நம்பருக்கு எல்லாமே உங்களுக்கு அது டீடைலா நம்ம அதுலயே அனுப்பிச்சுட்டோம். கால் பேசும்போது இப்ப நீங்களே பாப்பீங்க அவ்வளவு கூட்டமா இருக்கும். கஸ்டமர்கிட்ட பேச முடியாது நம்ம. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா நாங்க வந்து நின்னுட்டு நீ போன்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பட்சத்துக்கு இதுல நம்ம போல்டா எல்லாத்தையும் சொல்லிடுறது நம்ம. சரி, ஓகே ஜி. இப்ப வந்து கடைக்கான தனித்தனி ஐட்டம் காமிச்சிட்டீங்க. இப்ப வந்து நான் கடை வைக்கிறேன், எனக்கு மொத்தமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நிறைய கடைகள்ல காம்போ ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் ஜி? காம்போனாலே இங்க கேஎஸ்என் தானே. கேஎஸ்என்கோனா காம்போ, காம்போனா கேஎஸ்என்கோ. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சம்மர்ல போயிட்டு இருக்குல்ல, பயங்கரமா பாத்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் பாத்தீங்களா வெளியே. அதே நம்ம ஹெவி வந்து பாத்தீங்கன்னா 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, ஒரு சுஜாதா மிக்ஸி 900 வாட்ஸ் சுஜாதா மிக்ஸி 1, 2.5க்கு 1.5 கட்டிங் டேபிள் 1. அது தேவைப்படுற இதுல சில்லற பொருள் எல்லாமே சரி. கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1, 2 அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா 335 ml 12, 300 ml 12 கிளாஸ் உங்களுக்கு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும் தான். இது எங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். நீங்க நம்ம இது ஏன் போட்டுக்கோனா, இப்ப நிறைய பேர் ஒரு 10க்கு 10 காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வராங்க, இல்ல ஒரு சின்னதா தான் ஆரம்பிக்கிற ஒரு 10க்கு 10 போடும் அப்படின்றதுனால சரி நாங்க வந்து எங்க பசங்களை வச்சு நிறைய பேர்கிட்ட கேட்டு அவங்க கஸ்டமர்கிட்ட, அதாவது கஸ்டமர்கிட்ட போய் இவ எப்படி போட்டா என்ன மாதிரி பட்ஜெட், நிறைய பேர் சொன்னதுன்னா ஒரு 50K உள்ள அப்படின்னு கேட்கறவங்கன்ற பட்சத்துக்கு தான் ஒரு ஜூஸ் கடையோ ஒரு டீ கடையோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க பட்சத்துல நம்ம போட்ட காம்போ தான். இப்ப இது மட்டும் இல்ல, சம்மர்ல வந்துட்டு ஜூஸ் ஸ்டால் மட்டும் தான் போதா, ஜூஸ் கடை மட்டும் தான் ஓடுதான்னு கேட்டா கிடையாது. சம்மர்ல இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான டீ அடிக்ட், வெயிலுமே பாத்தீங்கன்னா டீ குடிப்போம். அது மாதிரி பாத்தீங்கன்னா 12 மணிக்கு டீ குடிக்கிறாங்க. ஆமா, அது மாதிரி தான் அவங்கள மாதிரி ஆளுங்க பாத்தீங்கன்னா ஒரு காம்போ இருக்கு, டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், அதுல வந்து 3 பர்னர் அடுப்பு. 4 பர்னர் 2 பர்னர் அந்த மாதிரி கிடையாது. 3க்கு 2ல ஸ்டீல் அடுப்பு நம்ம தரது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. அதே போல 2 அடி ரவுண்ட் டேபிள் 2 டேபிள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற இதுல சில்லற பொருள், இப்ப கெட்டில், பால் பாத்திரம், கத்தி, கட்டிங் போர்டு, லெமன் ஸ்குவீசர் வரைக்கும். லெமன் டீ போறாங்கன்ற பட்சத்துக்கு லெமன் ஸ்குவீசர் அந்த அதுலயே இப்ப ஜூஸ் ஸ்டால் எப்படி அதே போல டீ கிளாஸ், லெமன் டீ கிளாஸ் 12 தந்துருவோம், டீ கிளாஸ் 12 தந்துருவோம். மொத்தமா இந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும் தான். இப்ப நாங்க கேட்ட வரைக்குமே 50K உள்ள அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட்சத்துல 50K கேட்க மாட்டீங்க போறீங்க, ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு உனக்கு பட்ஜெட் செட் பண்ணி நான் போட்டு தரேன். அப்படி போட்ட காம்போ தான் இது. இப்ப ஜூஸ் ஸ்டால் காம்போ இருக்கும், டீ ஸ்டால் காம்போ. ஜூஸ் ஸ்டால் காம்போ 38,850, டீ ஸ்டால் காம்போ பாத்தீங்கன்னா வெறும் 34,850. இதுலயுமே சரி, இது வரைக்கும் நம்ம சம்மர்ல போட்ட காம்போ ஆஃபர் இதுவே இந்த சம்மருக்கு அதுலயுமே ஒரு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து நாங்க எடுக்கிறோம்பா, ஏதாவது பண்ணி தெரியான்னு கேட்டா இதுல ஒரு 500 இதுல ஒரு 500 கம்மி பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் மொத்தத்துல இது ரெண்டு சேர்த்து எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல 1000 ரூபாய் நம்ம சேனல் பேரை சொன்னா மட்டுமே அவங்களுக்கு இந்த 2 காம்போ சேர்த்து எடுக்கிறாங்க 1000 ரூபாய் கம்மி கம்மி கம்மி. ஓகேங்க, ஜஸ்ட் மாடர்ன் சேனலை மறக்காம சொல்லிடுங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு கிடையாது. ஏன்னா வந்து ரேட் எல்லாமே கரெக்டான ரேட்ல கொடுக்கறதால இருந்தாலும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் ஜி, எங்க சேனலை பாக்குறாங்க, எங்க சேனலை பார்த்து வர சப்ஸ்கிரைபர் நீங்க கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணணும் ஜி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு இடத்துலயுமே 500 ரூபாய் சொல்லிருக்காங்க. டீ ஸ்டாலுக்கு 500 ரூபாய், ஜூஸ் ஸ்டாலுக்கு 500 ரூபாய். சோ ரெண்டுத்துக்கு சேர்த்து நீங்க மொத்தமா இந்த காம்போ எடுக்கிறீங்கன்னா 1000 ரூபாய் கிட்ட கண்டிப்பா டிஸ்கவுண்ட் நீங்க வாங்க முடியும். சேனல் பேரை மறக்காம சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டீ கடை அது 10க்கு 10 போதும், ஜூஸ் கடை 10க்கு 10 போகும் கேட்டா இல்ல, சைனீஸ் ரேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்குமே 10க்கு 10 கடையில பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ரேஞ்ச் மசாலா டேபிள், ஆயில் கடை, ரைஸ் பண்ணி, சைனீஸ் கடை, நூடுல்ஸ் கடை, மசாலா பாக்ஸ், ரைஸ் கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேன், லைட்டர், சாப்பர், பீலர், இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 ரூபாய் மட்டும் தான். நீங்க இது வெளியே எங்க போய் விசாரிச்சு, அடுப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா வெளியே நீங்க எங்க போனீங்கனாலும் இருக்கிறதுல லைட் வெயிட்டாவே இருந்தாலும் 12,000 ரூபாய் தருவாங்க. நம்மளது வந்து நீங்க இந்த மொத்தமா இந்த ஒரு செட்டு நீங்க ஃபுல்லா எடுக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு நீங்க சும்மா ஒரு இதுல ஒரு 12,000, இந்த டேபிள் வந்து 7,000 ரூபாய் போடுவாங்க. இந்த ட்ரே, இந்த மசாலா பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டையும் தாண்டி 30 ரூபாய்க்கு மேல போகும். நீங்க அந்த லைட்ரு பீலர்
வரைக்கும் நீங்க கஷ்டப்படணும்னு அவசியமா கிடையாது. ஒரு சைனீஸ் கிச்சனுக்கு என்ன தேவையோ அந்த ஹோட்டலுக்கு இப்ப நான் அது மட்டும் தான் வைக்க போறேன்னா அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஃபுல்லாவே என்ன தேவையோ அது எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். இல்ல அதே மாதிரி இப்ப தோசை மாமா கடன் ஒண்ணு போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தோசை மட்டுமே போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காம்போ ஆஃபர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3க்கு 2 தோசைகள், 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸ், டம்ளர், கரண்டி, லைட், கொத்து, இந்த மாதிரி ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். அப்ப நம்ம கடைக்கு டைரக்டா விசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு கடைக்கு இந்த பொருள் வந்து நான் மறந்துட்டா கூட நீங்க என் கையில கொடுத்துருவீங்க போல, இந்த காம்போல மொத்தமா செட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே நம்ம வந்துட்டு அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு அதுக்கு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம போய் சர்வே எடுத்து போட்டோமோ அதே போல இங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் 100 மாசத்துக்கு மேல வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்னென்ன எடுக்கிறாங்க அதையும் பார்த்து அப்புறம் நாங்க ஒரு லிஸ்ட் எழுதி வச்சாங்க, இந்த மாதிரி நாங்க போட போறோம், இப்படி போட்டா நல்லா இருக்கும், இப்ப நீங்க மாஸ்டரா இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்ட பட்சத்துக்கு அவங்க வந்து ரெகுலரா இல்லப்பா இது வரைக்கும்ன்றது இது போதும், ஒரு மாஸ்டர் எக்ஸ்ட்ராவா தேவை எடுப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால அந்த மாதிரியான அதாவது கஸ்டமருக்காக கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி போட்ட காம்போ தான் இது எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த கிச்சனுக்கு தேவைப்பட எல்லா ஐட்டமுமே இதுல வந்துரும். 38,850 ரூபாய் 99% ஃபுல்லா கவர் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வைட் ரேஞ்ச் போட்டு இப்ப இதெல்லாம் வந்து அது மட்டும் தான் இது மட்டும் தான் சொல்லுவாங்கல்ல, ஒரு இந்தியன் இது நாங்க போட போறோம், இந்தியன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பட்சம் சவுத் இந்தியன் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியன் காம்போ ஆஃபர். இதுல பாத்தீங்கன்னா இது சொன்னா வீடியோ மட்டுமே 1 மணி நேரம் போயிடும், அந்த அளவுக்கு பொருள் இருக்கும். இதுல என்னென்ன பொருள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பர்னர் ஸ்டீல் அடுப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 சிங்க் ஒன்று வந்துடும், அது ரேக் ஒண்ணு, அதே போல 6 குழி பெயின் மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாம் சூடாவே வச்சு நம்ம கஸ்டமர் நீங்க சூடாவே நம்ம வந்துட்டு வரப்பெல்லாம் நீங்க அடுப்புல ஒண்ணு போய் வைக்கணும் அவசியமே இல்ல, பைன் மேரியில போட்டு நீங்க குழம்பு வச்சீங்கன்னா சூடாவே இருக்கும். ஏன்னா இது வந்து அடி பிடிக்காத ஸ்டீமிங் ப்ராசஸ், அதனால வந்துட்டு நம்ம அடி பிடிக்கும் போது ஒரு சூடாக கெட்டு போன குழம்பு அப்படிலாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்கு நீங்க பயப்படவே வேணாம் அப்படி போட்டதுதான் இது. அதுக்கப்புறம் பார்சல் டேபிள், அதுக்கப்புறம் கட்டிங் டேபிள். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இது 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 மட்டுமே இந்த ரேட்டுக்கு வந்துடும். இது 25 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 78,850 ரூபாய் மட்டும் தானே. அதே போல வீடியோல இது இங்கே தான் இருக்கும். இதுல தானே நீங்க மாத்தி அப்படி ஏமாத்திடுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த அருக்கு பாருங்க மேல பேனராவே நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் நாங்க. நீங்க இது வந்துட்டு நான் அந்த வீடியோல பார்த்தேன், இதுல இருந்து 1 ரூபா நீங்க அதிகமா சொன்னாங்கன்ற பட்சம் நீங்க அந்த பையன் சொன்னா அந்த பையனை எங்கடான்னு கேட்டு நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பையன் சொன்னா அந்த வீடியோல பார்த்தேன் இந்த பாரு அப்படின்னு நீங்க வீடியோ காமிச்சு நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடா இவ்வளவு இதா சொல்றானு பார்த்தா நம்ம வந்து போல்டா நம்ம யாரும் இங்க ஏமாத்த போறது கிடையாது, ஏமாறுற அளவுக்கு கஸ்டமர் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அதனால சொல்றேன் நம்ம. ஓகே, அப்ப கீழே நீங்க கடைக்கு வரீங்க இந்த போர்ட்லாம் வந்து மாத்துவாங்கன்னு நினைச்சீங்கன்னா கூட அவர் என்ன சொல்றாரு தெளிவா இங்க பாருங்க மேல அடிச்சு வச்சு இதை வந்து மாத்த முடியுங்களா, இதை மாத்த முடியாது அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி செட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு ரோட் சைடு ஷாப்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறதுலே பயங்கரமான காம்போனா அது இதுதான். வெறும் 18,850 ரூபாய் இருந்தா போதும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 72 இட்லி வைக்கக்கூடிய இட்லி பாக்ஸ், அந்த இட்லி எல்லாம் ஓய்வு போட்ட ஹாட் பாக்ஸ், தேவைப்பட்ட கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதுல சில்லற பொருள் எல்லாம் ஒரு 20 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 18,850 ரூபாய் மட்டும் தானே. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாத்துட்டு வாங்க, ரேட்டுக்கு யாரும் தர முடியாது. நம்ம ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி தான் ரேட் எல்லாம் நாங்க ஓப்பனா போட்டு வச்சிருக்கோம். தயவு செஞ்சு இதுல பார்கெட் மட்டும் அதை நம்ம இப்ப திருப்பி சொன்னா அந்த அளவுக்கு நம்மள வந்து கஸ்டமர் வந்து தள்ளிட்டாங்க. நிறைய இப்ப நான் நிறைய வந்துட்டு சண்டை போடுற அளவுக்கு அவங்க தான் போடுறாங்க. நம்ம அதுக்காண்டி எல்லாருமே இப்ப இந்த கஸ்டமர் இருக்காங்க பட்சத்துல இப்ப இவதான் போறாருன்னா சண்டை போடுறாங்கன்னா அந்த கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அது யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. உங்களை நாங்க யாரும் ஏமாத்த போறோம், நான் வீடியோல தான் நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நான் கம்மியா தான் கேட்க போறேன்னா அது நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். வராதீங்கன்னு நீங்க யாரையும் சொல்லல, வராதீங்கன்ற அளவுக்கு நம்மள பேசுற அளவுக்கும் தள்ளிடுறாங்கன்னு சொல்ல வரோம் நம்ம. அதனால எதுவுமே சரி சில பேர் வர கொஞ்சம் ஒயிட் ரேஞ்சில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம், வெளியே சொன்ன மாதிரி ஒயிட் ரேஞ்சில் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் கிடையவே கிடையாது. இப்ப எதுனா இந்த இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 4 காம்போ மொத்தமா நீங்க கூட்டி பாருங்க 1,61,000 சில்லற வரும். அது பட்சத்துல அதுக்கப்புறம் மிஞ்சி போனா எடுக்க போறது என்னமோ டைனிங் டேபிள், கஸ்டமர் உட்காரு, வெசல்ஸ், சின்ன சின்ன ஐட்டம் ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்து 2,50,000 ரூபாய் இருந்தாலே போதும். நீங்க ஒரு பெரிய ஹோட்டலாவே வச்சு இந்த 4 காம்போ வச்சிருந்தாலும் ஒரு லாரி ஃபுல்லா சரக்கு ஏற்றி நம்ம ஹோட்டல்ல வந்து இறக்கிடலாம். எங்க வேணா விசாரிச்சு பாத்துருவாங்க. இது எல்லாமே நீங்களே கூட்டி கூட பாருங்க. இல்லப்பா எனக்கு இதுல ஏதாவது கழிச்சாலும் ஓகே, இதுல எது பொருள் வேணா நீங்க கழிச்சாலும் ஆனா அந்த கிச்சனுக்கு அது தேவை. அவ்வளவு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்துக்கு அது கண்டிப்பா வந்துட்டு அது தேவைதான். இல்ல என்ற ஏற்கனவே இருக்குப்பா இது பெயின் மாரி இருக்கு இது வேணாம்னா அதுக்கேற்ற மட்டும் நம்ம கழிச்சு காம்போட நம்ம போடுறோம்னா அதுல ஒரு ரேட்டு கம்மி பண்ணி தான் போட்டுப்போம், அந்த ரேட்டு தான் கழிப்போம். தனியா எடுக்கிறீங்கன்னு பட்சத்துல இது வந்து 28,000 ரூபாய் வரும். காம்போட நம்ம கணக்குக்கு போட்டுக்கோனா 26,000 ரூபாய் கணக்குல போயினா காம்போ நம்ம கம்மி பண்ணணும். எல்லாமே மொத்தமா சேர்த்து எடுக்கிறாங்கன்றதுனால அந்த 26,000 கழிப்பாங்க. அதையும் நம்ம ஓப்பனா சொல்லியாச்சு உங்களுக்கு. 2 லட்சத்துல இருந்து 2,50,000 ரூபாய் எடுத்துட்டு வரீங்களா ஒரு மொத்த ஹோட்டலுக்கான போலே நம்ம வந்துட்டு உங்களை ஏற்றி இறக்கி தள்ளிடலாம். ஓகே சூப்பர் ஜி. ஓகே, அப்ப எனக்கு நான் ஹோட்டல் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா போதும், நம்ம கேஎஸ்ஆனுக்கு டைரக்டா விசிட் பண்ணா எனக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறத சூப்பரா காம்போவா பிரிச்சு வச்சுட்டீங்க, எடுத்து வண்டியில ஏத்தி கொடுத்துருங்க. நான் கொண்டு போயிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும், ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அந்த எல்லா சப்போர்ட்டுமே நீங்க பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர் ஜி. சரிங்க ஜி, இப்ப வண்டியில போகும்போது ஞாபகம் வருது கொரியர் ஃபெசிலிட்டி என்ன ஜி, எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால பண்ணி தர முடியும்? அதாவது நம்ம இங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி
டெலிவரி கொடுக்கலாம். ஆனா எப்படின்னா பொருள் நம்ம கம்மியா தரோம். நீங்க இது விசாரிச்சு இப்பவும் சொல்றேன், விசாரிச்சு பார்த்துட்டே கூட நீங்க வந்து நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். குவாலிட்டி அதனால பொருள் கம்மியா தரானோ அதனால வந்து குவாலிட்டி கம்மி பண்ணி தருவானோ அப்படி நீங்க எனக்கே வேணா நேர்ல வந்து நீங்க டச்சல் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. சோ பொருள் நம்ம கம்மியா தரோம், லாபம் நாங்க கம்மியா இருக்கிறதுனால டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ பண்ண முடியாது. நிறைய பேர் ஏன்னா இது அதனால தான் ஓப்பனாவே சொல்றேன், டெலிவரி ஃப்ரீ டெலிவரி கிடையாது. டெலிவரி சார்ஜ் தனிதான். இல்ல என்கிட்டே வண்டி இருக்குப்பா, நிறைய பேர் பாவம் ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வண்டி வச்சிருப்பாங்க, என்கிட்டே வண்டி இருக்கு பண்ணாலும் நீங்க கொண்டு வந்துங்க பொறுப்பா கெட்டி ஏத்தி அது எங்க பொறுப்பு. நீங்க எடுத்துட்டு போற வரைக்கும் அது எங்க பொறுப்பு. ஆமா ஏத்தி அனுப்புறீங்க. சப்போஸ் எங்க பசங்க ஏதோ மேல ஏத்தும்போது கீழே கீழே போட்டு உடைச்சாங்கன்னா அதெல்லாம் நாங்களே மாத்த. நீங்க ஏங்கியாச்சு நீங்க ஏத்துறாங்க அதெல்லாம் நாங்க சொல்லவே மாட்டோம். ஏன் எடுத்து ஏத்தி ஃபுல்லா கெட்டி கொடுக்குற வரைக்கும் எங்க பொறுப்பு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல எங்கிட்ட வண்டி கிடையாதுப்பா, நீங்க ஏதாவது வண்டி பிடிச்சா மார்க்கெட்ல 20-25 வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எங்களுக்குன்னு தனியா எங்களுக்குன்னு சில டிரைவர் வந்து கம்மியான ரேட்ல வரவங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறதுல கம்மியான ரேட்டுக்கு நான் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன். அங்க போய் கேட்டு இறக்கணும்னு நான் இறக்கணும்ல எங்களுக்கு இவ்வளவு தாங்க அவ்வளவுதாங்க எவனுமே இங்க கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் பயப்பட வேணாம். எவ்வளவு வாடகை என்னன்னு பேசிக்கலோ அங்க போய் சேரவே நீங்க அது கொடுத்தா மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா காசு நீங்க எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதனால டெலிவரி சார்ஜ் தனி ஃப்ரீ டெலிவரி கிடையாது. பொருளும் அதே போல இங்க இருந்து மார்க்கெட் வண்டியில வருதா இங்க இருந்து அங்க வந்து இறங்குற வரைக்கும் நம்ம பொறுப்புன. பொருள் இப்ப நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்ற பட்சத்துல இருந்த பொருளை அன்னைக்கே கூட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். சப்போஸ் பொருள் எங்க கிட்ட இல்லன்ற பட்சத்துக்கு ஒர்க்கிங் டேஸ்ல 3 to 6 டேஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம ஆர்டர் பேஸ்ல பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். அது எப்படின்னா உங்களுக்கு 70% 30% அட்வான்ஸ் நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா போதும். பொருள் வந்தோடனே பாருங்க பொருள் வந்துச்சு நாங்க போன் பண்ணுவோம். நீங்க வந்து பொருளை பார்த்துட்டு பேலன்ஸ் பே பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே ஜி, காம்போ எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப தனித்தனியா பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாமா ஜி? சரிண்ணா. இப்போ சில பேர் என்ன கஸ்டமர் ஓகே இப்போ நிறைய எடுத்தாதான் அந்த ஹோல்சேலா எடுக்க முடியுமா, ஒரு ரீட்டைலா வந்து ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படி கிடையவே கிடையாதுண்ணா. ஒரு 8 ரூபாய் ஸ்பூன் எடுக்கிறாங்கனாலும் வந்து நீங்க அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து பில்லு போட்டு போயிட்டே இருக்கலாம். 8 ரூபாய் ஆமா ஒரு 2 ரூபாய்க்கு கூட எடுத்துட்டு போயிடலாம். ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து தரது அதெல்லாம் ரீட்டைல் பேஸ் தான் நம்ம வித்துட்டு இருக்கோம். அது இங்கே இல்ல எங்க போனீங்கனாலுமே அதான். அந்த கடையில இருக்கிறத இப்போ 10,000 ரூபாய்க்கு ஒரு கடையில இருக்கா 9,500 ரூபாய்க்கு எங்க கடையை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெசல்ஸ்ல நம்ம வாங்கிக்கிறேன் அது செய்ய முடியாது. பெரிய பொருள் ஓப்பனா சொல்ல என் ரேட்டுக்கு எவனும் செஞ்சு தரவே முடியாது. அது ஓப்பன் சேலஞ்ச் தான். என் கிரேட்ல என்னோட குவாலிட்டியில எவனுமே இங்க செஞ்சு தர மாட்டான். அந்த ரேட்டுக்கு அது கம்மி இருக்கிறதுலே கம்மி. நாங்க வந்து நீங்க விசாரிச்சு பார்த்து கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம் சொல்றது. வெசல்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அதாவது ஹோட்டலுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பூன்ல இருந்து அவங்க கஸ்டமர் சாப்பிட்டு எடுத்து வைக்கிற தட்டு குக்கர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு 50% ஐட்டம். அதாவது மெயினான ஐட்டம் வெசல்ஸ் 50%. ஏன்னா அது ரொம்ப போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால ஓப்பனா சொல்லிடுறேன் வெசல்ஸ் ஐட்டம் இருக்கிறது தான். நீங்க புதுசா கேக்குறீங்கன்ற பட்சத்துல க்ரூஷியலான ஐட்டம் நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதனால மெயினான ஐட்டம் பக்கெட்டா இருக்கட்டும், ஹாட் பாக்ஸ், குக்கர், அதோ கடாயி, அந்த மாதிரி மிக்ஸி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஃபல் மிஷின், ஆயில் ஃப்ரையர், தேங்காய் திருவுறது. இதுல ஆயில் ஃப்ரையர்ல எனக்கு எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் கேட்டா கிடையாது, நம்ம கேஸ்லயே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் பேஸ்ல நாங்க பண்ணி கொடுத்தோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் மிஷின், இன்செக்ட் கில்லர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கிளாஸ் வந்து இங்க பாக்ஸா கிடையாது. இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், ஒரு நான் கடையில ஒண்ணு வச்சிருந்தேன் எனக்கு ஒண்ணு உடஞ்சு போச்சு, ஒன்னு எடுத்துக்கலாமா நீங்க தாராளமா பே பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்கன். அதான் இந்த வெசல்ஸ் இப்ப சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வெசல்ஸ் மட்டுமே சொல்லணும்னா வீடியோ நீங்க 4 நாள் பார்த்தாலும் வீடியோ முடியாது, நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து நேர்ல வந்து பார்த்து நீங்க டச் இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பூனை நீங்க 8 ரூபாய் பே பண்ணி நீங்க பில் போட்டு கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது என்னடா இவ்வளவு பெரிய கடையில ஒண்ணுதான் நீங்க எதுவுமே அச்சப்பட உங்க கடனை இது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா அதை எடுத்துட்டு போகலாம். நீங்க அந்த மாதிரி ஹோட்டல் அமைக்கணும்னா அது நீங்க அந்த பார்த்த மாதிரியே அந்த ஃபுல் காம்போ நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும். பட்ஜெட் நீங்க எவன்ட்டு போய் கொட்டேஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வெளியே கொட்டேஷன் வாங்கிட்டு வரீங்கன்ற பட்சத்துல எங்க வேணா வாங்கிட்டு வாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுலயே என்னால கம்மி பண்ணி தர முடியுமான்னு பார்த்து நான் அதுலயுமே உங்களுக்கு நான் கம்மி பண்ணி தரேன். இன்னொன்னு ஓப்பனா சொல்லிட பாருங்க, பொருள் நம்ம கிட்ட எடுக்கிற பொருளுக்கான ரேட்டு பிக்சட் ரேட்டு தான், பார்கென் நம்ம பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீ மத்த கடையில வாங்கிட்டு வரீங்கன்ற பட்சத்துல அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பண்ணி தர முடியும். இங்க எடுக்கிறாங்கன்ற பட்சத்துல சரி இப்ப எத்தனை பார்கென் கிடையாதுன்றாங்க, சரி அதுக்கு ஏதாவது கேட்கலாமா நீங்க அச்சப்பட வேணாம். இப்ப எப்படின்னா அந்த காம்போ பாத்தீங்கன்னா மேல இருக்க அந்த 12 காம்போ இருக்குல்ல, அதுல எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி, எந்த 5 காம்போ எடுத்தாலும் சரி, ஒரு ஜூஸ் மிக்ஸி அப்படி இல்லன்ற பட்சத்துக்கு ஒரு மசாலா மிக்ஸி இல்ல அதுலயும் பாத்தீங்கன்னா 3 ஜார் வரும், இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார் வரும். எந்த மிக்ஸி வேணும் நீங்க கேக்குறீங்க அந்த மிக்ஸி உங்களுக்கு ஃப்ரீ. ஓகே சூப்பருங்க. நம்ம பார்கெயின் பண்ணி கேட்க முடியாத அளவுக்கு இவங்களே கொடுத்துறாங்க இவ்வளவு ஆஃபர். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா கஸ்டமர் கஷ்டப்படவே வேணாம். நீ பார்கெயின் பண்ணி என்னடா இவ்வளவு கம்மி பண்ண மாட்டாங்கன்னா நான் பொருளை இவ்வளவு கம்மியா கொடுக்குறதுனால தான் நாங்க கம்மி பண்ண முடியல. தவிர்த்து கஸ்டமர் யாரும் நீங்க கோச்சிக்க வேணாம், தப்பா நினைச்சுக்க வேணாம். சரி நம்மளால சரி நிறைய பேர் எடுக்கிற 5 காம்போ எடுக்கிறாங்கன்னு வச்சு 5 காம்போ எடுத்து எடுக்க எதுவும் தர மாட்டாங்களான்னு குறைக்க மாட்டாங்கன்னு கேட்கறாங்களா பாத்தீங்களா, அவங்கள மாதிரி கஸ்டமர். சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப காம்போ மட்டும் தான் எடுத்தா தருவியாடான்னு கேட்டா சரி இல்ல 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க எந்த பொருள் எவ்வளவு பொருள் எடுக்கிறீங்க 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பில்லுல அவங்களுக்கு அந்த மிக்ஸி அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயா தந்துடலாம். உங்களுக்கு ஒரு ஜூஸ் மிக்ஸி அப்படி இல்லைன்னா ஒரு மசாலா மிக்ஸி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறாங்க. ஏன்னா மிக்ஸி 6500 ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண கம்மியான ரேட் தராங்க, அப்படி கிடையாது. ஒரு மிக்ஸி 6500 6500 ரேட் கம்மி பண்றதுக்கு பதிலா மிக்ஸி வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இல்லாம யாருமே தொழில் பண்ண மாட்டாங்கன்னு பயங்கர கோவம். நாங்க வந்து சேவை செய்ய வரல, வியாபாரம் பண்ணி 10 காசு சம்பாதிக்கிறது தான் வந்திருக்கோம். நாங்க இல்ல எல்லாருமே அப்படிதான். நீங்களே எடுத்துட்டு போயிட்டு தொழில் பண்ணி சம்பாதிக்க தான் போறீங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் பார்கெயின்
பார்கெயின் பண்றது ரொம்ப அது பேச்சு வளர்த்துக்கிட்டே போகும். சரி, அந்த மாதிரி கஸ்டமர் யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம், சிரமப்பட வேணாம் அப்படின்றதுனால 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுக்கிறீங்க, இல்லன்னா அந்த 5 காம்போ எடுக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு ஒரு மிக்ஸி என்னால ஃப்ரீயா தரங்க. அதுவும் 6500 ரூபாய் மிக்ஸி. அது ஜூஸ் மிக்ஸி வேணும்னாலும் சரி, மசாலா மிக்ஸி வேணும்னாலும் சரி, அதுவும் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து வீடியோ அதை காட்டணும், இந்த பாரு நீ சொல்லியிருக்க பாரு அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி சொன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த ஆஃபர் அவங்களுக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வெளியே சொன்ன ஆஃபரா இருக்கட்டும், இந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே மே ஜூன் ஜூலை வரைக்கும், ஃபர்ஸ்ட் வந்து ஜூலைனா ஜூலை ஆரம்பிக்கும் அந்த கணக்கு கிடையாது, ஜூலை முடியிற வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும். அதனால 3 மாசத்துக்கு இந்த ஆஃபர் வரும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் தரமாட்டேன்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கடுத்து நம்ம ஆஃபர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம தர முடியாதுன்னு சொல்றோம். மற்ற பட்சத்துக்கு ஆர்டர் பேஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இப்ப பார்த்த பொருள் மட்டும்தான்றது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பொருளையும் சொல்ல முடியாது. வீடியோ இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. அதனால சொல்றேன், நிறைய இப்ப தந்தூரி பாட்டு, ஷவர்மா மிஷின், கிரில் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம தந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க அதுவும் நேரம் வந்து பார்த்து நீங்க பாத்துறது எல்லா பொருளுமே இருக்கும் நம்ம கிட்ட. வீடியோல அது எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இதுல பார்த்தாச்சுன்றோம். நேர்ல வந்து பார்த்து என்னதான் நீங்க போன்ல விசாரிச்சாச்சு எடுத்தாலும் நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்தீங்கன்னா நேர்ல வாங்க, இல்லடா நான் வெளியூர்ல தான் பாருங்க அப்படின்னா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வரோம். எல்லாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லபடியா வந்து எடுத்து பயனடைஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நம்ம KS&Coல இருக்கக்கூடிய எல்லா வசூல்ஸ் ஐட்டம்ஸும் பார்த்திருப்பீங்க. தாராளமா நீங்க ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல ஹோட்டலுக்கான சின்ன சின்ன ஐட்டம் வாங்க போறீங்க, இல்ல பல்க் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, இல்ல பாத்திரத்துல ஒரு பீஸ் வாங்க போறீங்கனாலும் நம்ம KS&Co டைரக்டா விசிட் பண்ணுங்க. இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. மேல ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நிறைய டைம் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வந்து நீங்க டைரக்டா விசிட் பண்ணும்போது உங்களை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போன் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் சில சந்திக்கிறாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை உடனே பண்ணுவாங்க. சோ நீங்க பை பண்றதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தாராளமா கொடுத்துருவாங்க. புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். Facebookல பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.